அனைவருக்கும் வணக்கம். வட மற்றும் மேற்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமா 12 மாவட்டங்கள்ல திமுகவுக்கு 40 தொகுதிகள் காலி. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொகுதி வரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாக்குகளின் அடிப்படையில் நம்ம டேட்டாவோட சொல்ல முடியும் இந்த தகவலை. அது எதன் அடிப்படையில் நம்ம இதை வந்து சொல்றோம், நிச்சயமா இந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம பேசுவோம். சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுக மற்றும் பாமகவினுடைய கூட்டணி உறுதியானது. அன்புமணி மற்றும் எடப்பாடி அவர்கள் நேரடியாகவே வெளியே வந்து பேட்டியை கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கூட்டணியானது ஏற்கனவே ஒரு வீடியோல பேசும்பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும், வட தமிழகத்திலிருந்து மேற்கு தமிழகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 12 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 12 மாவட்டங்கள்லையுமே பாமகவானது மிகவும் வந்து வலுவான ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி. அதே மாதிரி அதிமுகவும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு வலுவான கட்சி. இப்போ இந்த கூட்டணியானது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் கூட்டணி வைத்து வாங்கிய வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் தகர்த்திருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு 40 தொகுதிகள், நம்ம தொகுதிகளோட பேர் வரையா பார்ப்போம். 30,000 வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த குறிப்பிட்ட ரீஜியனில் மட்டுமே அந்த தொகுதிகளில் எல்லாமே வந்து வெற்றி வாய்ப்புகள் அப்படியே வந்து மாறப்போகுது. இதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே 2021 வந்து பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தாங்களே, அப்போ ஜெயிக்காததே இப்போ ஜெயிக்க போறாங்க, இல்லை அப்போ திமுக வீழ்த்தாதே இப்போ வீழ்த்த போறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து திமுக இப்போதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நாம பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இப்போதான் அவர்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போதான் வெகுஜன மக்களுக்கே வந்து ஊடகங்கள் வாயிலாக அவர்களுக்கு தெரிய வருது. குறிப்பாக வந்து பகுதியினர் ஆசிரியர்கள் போராடுறதா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராடுறதா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற துறையில் உள்ளவங்க எல்லாம் போராடும் போது தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஊடகங்கள் பேசாம கூட இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படி வெடிக்கும் போது மக்களுக்கே வந்து புரிய வருது. அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, எப்படியும் ஒரு 10 விழுக்காடு வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர் அணிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அது அதிமுக, பாமக, பாஜகவா இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், புதுசாக வந்திருக்கிற தாவேகாவா இருக்கலாம். ஸோ இந்த அணிகளுக்கு போயிடும். அதை வந்து யாரு அதிகப்படியா மக்கள் மத்தியில் போராடி தங்களுக்கு தான் அந்த திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருப்பதற்கான அந்த ஒரு வலிமை இருக்குன்னு காட்டுறாங்களோ அவர்களுக்கு போகும். இருந்தாலும் திமுக கிட்ட இருந்து வாக்குகள் வெளியேற போறது அப்படிங்கிறது ஒரு உறுதியான உண்மை. இப்போ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், இந்த மாவட்டங்கள்ல எல்லாமே தான் திமுகவானது இப்போ கடுமையான அளவில் மண்ணை கவருக்கு. தொகுதி வாரிய வாக்குகளின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியா ஒரு 4 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக துண்டா இந்த இடம் இழக்க போறாங்க. ஒன்று காட்பாடி, ஜோலார்பேட்டை, உத்திரமேரூர், திருப்பூரூர். இந்த 4 தொகுதியுமே கடந்த 2021 தேர்தலில் திமுகவானது ஒரு சொச்சமான வாக்குகள், ஒரு 1000 வாக்குகள் தான் வித்தியாசத்திலே வந்து வெற்றி பெற்றாங்க. இதெல்லாம் ஒரு லக்கில் ஜெயிச்ச தொகுதின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் குறிப்பா இந்த காட்பாடி அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க வேண்டும். அது யாருடைய தொகுதி என்றால் நம்மளுடைய திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய தொகுதி. அப்படி ஒரு முக்கியமான தலைவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா அந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு வலிமையா இருக்காங்க. திமுகவினரே துரைமுருகன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அவரே இது வந்து கண்ணீர் வடிக்காத குறையா மேடைகள் ஏறி புலம்பி இருக்காரு. நம்ம அதை பத்தியும் பேசியிருக்கோம். இப்ப அது விஷயம் இல்லை. இந்த 4 தொகுதியிலும் போயிருச்சா? இது மட்டுமானு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. செய்யூர், உளுந்தூர்பேட்டை, அணைக்கட்டு, குடியாத்தம், சேலம், வேலூர், கலசப்பாக்கம், பொன்னேரி, இந்த தொகுதிகளிலையும் 3 to 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் இந்த ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை காரணமாக, எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி வியூகம் காரணமாக நிச்சயமா திமுக கையை விட்டு பறிபோக போகிறது. ஸ்ரீபெரும்புதூர், செங்கம், காஞ்சிபுரம், செய்யார், ஹோசூர், பர்கூர், விழுப்புரம், ராணிப்பேட், ஆற்காடு, ஆம்பூர், இந்த தொகுதிகளிலையும் 10,000 முதல் 20,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்ப நிச்சயமா இந்த தொகுதிகளிலையும் திமுகவிற்கான தோல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இந்த தொகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவானது அந்த கூட்டணியை மொத்தமா தக்க வச்சு எந்த அதிருப்தியும் இல்லாம எதிர்க்கட்சிகளும் சிதறி இருந்தால் மட்டும்தான் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா இப்போ களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ்கே வந்து பல பஞ்சாயத்துகள் இருக்கு. அதை பத்தி நம்ம விரிவாக பேசுவோம். இது போக இன்னுமே வந்து கடந்த முறை திமுகவானது எதிர்க்கட்சிகளிடம் பறி கொடுத்த தொகுதிகளையுமே திருப்பி வந்து மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்று திமுக கூட்டணிக்கு. சரி, வட தமிழகம், மேற்கு தமிழகம் பத்தி பார்த்துட்டோம். திமுக தான் வந்து ரொம்ப வலுவா தென் தமிழகத்தை இருக்காங்களே, தெற்க வந்து நாங்க தான் அப்படின்னு திமுக சொல்லிக்கிறாங்களே, அப்போ அங்கே வந்து அவர்கள் மொத்தமாக தொகுதிகளை கைப்பற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம முக்தார் என்ட்ரி கொடுத்தாரு இல்லையா.
காமராஜர் அவர்கள் குறித்து மிகவும் இழிவாக அவர் பேசியதற்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் இவரும் வந்து பாத்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லாம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அது வந்து அவர்களுக்கு இன்னுமே வந்து கோபத்தை அதிகப்படுத்தின்னு சொல்லலாம். இன்று வந்து ஒட்டுமொத்த நாடார் சங்கமும் தமிழ்நாட்டில் ஒன்று திரண்டு சாத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. முக்தார் அவரோட உருவம் மேல எரிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு சாதி சார்ந்த ஒரு சங்கத்தினுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க, அப்படி கலைஞ்சு போயிருவோம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது இல்ல. ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு திமுகவிற்கு எதிராக ஒரு தீர்மானமே நிறைவேற்ற அளவுக்கு அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த சவுச்சங்கரை கைது செய்கின்ற உங்களுக்கு ஏன் இந்த முத்தாரை கைது செய்ய முடியவில்லை? பேசுறதை கேட்டிருப்பீங்க. முக்தாரை கைது செய்யவில்லை என்றால் திமுகவிற்கே நாங்க வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர்கள் வந்து பேசுறாங்க. அரசியல் ரீதியில முக்தாருக்கு ஒரு பேக்கப் இருக்கு அப்படிங்கறத அப்படியே வந்து பச்சையா கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா முக்தாருக்கு வந்து முட்டு கொடுக்குற வகையில அவர் ஒரு பத்திரிகையாளர்னு காட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப அம்பலப்பட்டு போயிட்டாரு. முக்தாரை வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறதே திமுக அப்படிங்கிறத மக்களே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்களை ரொம்ப எளிமையா கைது பண்ண முடியுது. சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் மீம் போட்டாலே அதே மாதிரி திமுக அரசுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று எழுதினாலே வந்து அவர்களை கைது பண்ண முடியுது. அப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்த மாதிரி பேசிட்டு ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் இதுவரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு திட்டமிட்டு அஜெண்டாவின் அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க இன்னுமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கும் போது நிச்சயமா அது மிகப்பெரிய அளவில் பேக்ஃபயர் ஆயிருக்கு. தென் மாவட்டங்கள்ல நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு 25 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளை மையமாக வைத்து வெற்றி தொகுதி நிர்ணயிக்கப்படும். அப்போ அந்த தொகுதிகள் எல்லாமே வந்து இப்போ ஒரு நேர்கோட்டில் ஒரே முடிவெடுத்த மாதிரி நாங்கள் திமுகவுக்கு வந்து வாக்களிக்க மாட்டோம். இவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பெருந்தலைவர் காமராஜரினுடைய அந்த ஒரு புகழை வந்து என்ன பண்றாங்க, மழுங்கடிக்கிறாங்க. திட்டமிட்டு வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து ஒரு தலைவராக காட்டுறதுக்காக பெருந்தலைவரை வந்து இவர்கள் புகழை வந்து கெடுக்க பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டு இப்போ அனைத்து தரப்புலையும் வந்து போய் சேர்ந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாடார் சமூகம் மட்டும்தான் கேள்வி கேட்கணுங்கிறது சரியில்லை. எல்லாருமே கேள்வி கேட்கணும். அதை தாண்டி ஒரு வாக்கு வங்கி அரசியல் பார்க்கும்போது திமுகவுக்கு இங்கேயும் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகம், மேற்கு தமிழகம், தென் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பகுதிகளிலுமே திமுக தன்னுடைய அந்த ஒரு ஆதரவை இழந்து வரக்கூடிய ஒரு சூழல். சரி, பழைய வாக்கு வங்கி எடுத்த வாக்கு வங்கியை நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்லாட்சி கொடுத்துருக்கணும். அது இல்லை. அப்போ கூட்டணி நம்ம வந்து வலுவா வச்சிருக்கணும். அப்போ அதுவாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு அப்படியே வந்து உச்சி தலையில வந்து நங்குனூர் கொட்டு வச்ச மாதிரியான ஒரு சம்பவம். கிறிஸ்துவடங்கர் அவர்கள் வந்து ஏற்கனவே தாவேகா கூட கூட்டணி இல்லை, திமுக கூட தான் கூட்டணி போறோம்னு வெளியே அறிவிச்சிருந்தாலும் அதற்கு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் தாவேகா கூட போறோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டார். இப்ப அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடுறத ஏன் எவ்வளவு சிக்கல் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இன்னும் விஜயே அறிக்கை விடலைங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கிட்ட இருந்து அறிக்கை வந்துருச்சு. அப்போ நீங்க பாத்துக்கங்க இப்போ எந்த அளவிற்கு வந்து காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட ரொம்ப அப்படியே அன்னோனியமா இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல கண்டிப்பா வந்து வாக்கு வங்கி காங்கிரசினுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது திமுகவிற்கு மொத்தமா வாக்குகளா விழாது அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியும். இன்னொன்னு, இப்ப காங்கிரஸ் வந்து 25 தொகுதிகளில் கடந்த முறை வந்து அவர்கள் போட்டிட்டாங்க. இந்த முறை 40 தொகுதியில் கேட்போம்னு சொல்றாங்க. திமுக என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுக்கலாம், அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் உள்ள காங்கிரஸ் உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்காளர்கள், தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்னதான் வந்து அவர்கள் கை சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்தினாலும் மற்ற இடங்கள்ல மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே வந்து விஜயோட கை கோர்த்து அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிறத மறைமுகமா வந்து உணர்த்தும் போது அந்த கட்சியினுடைய தொண்டர்களின் மனநிலை அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கேயும் திமுகவினுடைய கூட்டணி கட்சி வாக்குகளே ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ இப்படிதான் வந்து களம் இருக்கு. தேர்தல் நெருங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அண்ட் எதிர்கட்சிகளினுடைய அந்த கூட்டணி வியூகமா இருக்கட்டும், அவர்களுடைய பிரச்சார முறையா இருக்கட்டும், இது எல்லாமே திமுகவை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம விஷுவலாவே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா சென்னை தான் எங்களுடைய கோட்டைன்னு சொல்லும்போது சென்னையில தான் இத்தனை போராட்டங்கள் நடக்குது. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திலிருந்து, ஆசிரியர்கள் போராட்டத்திலிருந்து, மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருடைய போராட்டமும் கடந்த ஓராண்டுல ரொம்ப வீரியம் அடைஞ்சிருக்கு, தீவிரமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா போராடாத துறைகள் என்ன அப்படின்னு தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. போக்குவரத்து துறை ஊழியர்கள் வரைக்குமே சொல்ல போனா அவர்களுடைய போராட்டமும் நீண்ட காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. பழைய பென்ஷன் அறிவிச்சிட்டோம்னு சொல்லி புதுசாக ஒரு பென்ஷனை கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு இன்னுமே வந்து அதிகப்படியான
கோவத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் அந்த லேப்டாப் வேறு நாங்கள் புதுசாக 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதில் வேற ஒரு பக்கம் கலைஞருடைய புகைப்படம், ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய புகைப்படம், இதில் வேற அந்த சின்ன பசங்க ஃபுல்லாகவே வந்து ஸ்டாலினோட ஃபோட்டோவையும் கலைஞரோட ஃபோட்டோவையும் அழிச்சிட்டு விஜய் ஃபோட்டோ வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு தரப்பு வந்து சீமான் ஃபோட்டோ வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி வந்து எங்கள் தலைவரோட ஃபோட்டோ நாங்கள் வச்சுக்கிறோம், லேப்டாப் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல் தலைமுறை வாக்காளர்களையும் கவர முடியல, கூட்டணி கட்சி தரப்பினுடைய வாக்காளர்களையும் வந்து உள்ளே தக்க வச்சுக்க முடியல. இன்னும் பிரத்யேகமான தெற்கு மேற்கு வடக்கு இப்படி பிரித்து பார்த்தோம்னா கூட பல பகுதிகளில் பல எதிர்ப்புகள் திமுகவே ரொம்ப வலுவாக இருக்கு. இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.